எதற்காக ஐரோப்பியர்கள் தக்காளி செடியை விஷத்தன்மை கொண்ட தாவரமாக இருக்கும்னு நினைச்சாங்க? முதலில் தென் அமெரிக்காவில் இருந்து தக்காளியை ஐரோப்பியாவிற்கு கொண்டு வரும்போது தென் அமெரிக்க மக்கள் தக்காளியை உணவாக பயன்படுத்திட்டு இருந்தாங்களா? தக்காளி பற்றிய ஒரு வரலாற்று தகவலை தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி செடி விஷத்தன்மை கொண்ட தாவரமாக இருக்கக்கூடும் என ஐரோப்பியர்கள் நம்பியதற்கு மிக முக்கிய காரணம் தக்காளி நைட்ஷேட் குடும்பத்தைச் சேர்ந்த 2700க்கும் மேற்பட்ட தாவரங்களில் ஒன்று. நைட்ஷேட் குடும்பத்தைச் சேர்ந்த பெரும்பாலான தாவரங்கள் ஐரோப்பியாவில் உண்மையிலேயே விஷத்தன்மை கொண்டிருந்ததால தக்காளியும் விஷத்தன்மை கொண்ட தாவரமாகத்தான் இருக்கும்னு ஐரோப்பியர்கள் ஆரம்பத்துல நினைச்சாங்க. அதனால தங்களுடைய வீடு மற்றும் தோட்ட அலங்கார செடியாக பயன்படுத்துவதற்காக தான் தக்காளி செடியை தென் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பியர்கள் கொண்டு வந்தாங்களே தவிர உணவுக்காக அல்ல. தக்காளி செடி ஆபத்தான செடி கிடையாது, நாம உணவுகள்ல தக்காளியை பயன்படுத்தலாம்னு இத்தாலி மற்றும் ஸ்பெயின் நாட்டுக்காரங்களுக்கு தெரிய வந்தவுடனே தக்காளியை தங்களுடைய உணவுகள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. மேலும் தக்காளியை பயிரிடவும் தொடங்கிட்டாங்க. பின்னர் படிப்படியா மற்ற ஐரோப்பிய நாடுகளும் தக்காளியை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பியாவில் தக்காளி பற்றிய சரியான புரிதல் இல்லாத காலகட்டத்திலேயே தென் அமெரிக்கர்கள் தங்களுடைய உணவுகள்ல தக்காளியை பல நூற்றாண்டுகளா பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க.